பின்பு அந்த போட்டியில் பங்கெடுத்த காலம் போய் இந்த போட்டிக்கு நடுவராக வந்தது. பின்பு நிகழ்ச்சிகள், விருது நிகழ்ச்சிகள் எத்தனை வாட்சுங்க ரெயின் டிராப்ஸ் ஈவென்ட்ஸ்லாம் நடக்கும்போது தொடர்ச்சியாக ஒரு ஆஸ்தான தொகுப்பாளராக இங்க வந்தது. பின்பு விருது வழங்கக்கூடியவராக வந்தது. நம்ம மண்ணும் மரபும் இங்க நடக்கும், அதுல இறங்கினது. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி வரும். மண்ணுமரம் வந்தப்பெல்லாம் திடீர்னு கட்ட வண்டியை கையில கொடுத்து ஓட்டுங்கட்டாங்க. நான் காரையும் குத்து மதிப்பா தான் ஓட்டுவேன். மாதிரி நல்ல நிகழ்வுகள். ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் இது எத்திராஜ் கல்லூரி மட்டுமல்ல, என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கல்லூரிக்கு மகளிர் தினத்திற்கு ஹாஸ்டல் டேஸ் வரைக்கும் நான் வந்திருக்கிறேன். அதுல இன்னைக்கு அவங்க பாடும்போது உண்மையிலே எனக்கு கண்கள் கலங்கினது, உடம்பு சிலிர்த்து போச்சு. அதுல ஒரு 2 லைன் ரொம்ப அழகான லைன், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்களும் அதை புரிச்சு பாடுங்க, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூமி பந்து இருக்கு பாருங்க, பூமி நம்ம தமிழ்நாடுல ஒட்டுமொத்த பூமியுமே நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பெருசு. இந்த பூமியை பத்தி தமிழ்ல தான் அவ்வளவு நம்ம யூனிவர்சலா எவ்வளவு இருக்கோங்கிறதுக்கு பாருங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னாரு பாரதி. காக்கையும் குருவி எங்கள் ஜாதி. நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். கடலும் மலையும் நீளமா இருக்கும். கரெக்டா? அந்த கூட்டம் எங்க கூட்டம், எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் எங்க பங்காளிங்க, எங்க சொந்தக்காரங்கன்றார் பாரதி. ஓடி விளையாடு பாப்பா, தாலாட்டு பாடல் பாடாத கவிஞன் பாரதி. ஏன்னா பெண்கள் தாலாட்டு பாடி தூங்க வச்சது போது, நீ ஓடு, நீ விளையாடு, யாவனாவது பாவம் பண்ண மோதி முதித்து நீ பாட்டு விளையாடுன்னு சொன்ன பாரதி. அதுல சொல்றாரு, கொத்தி திரியும் அந்த கோழி, கோழி கொத்தும். என்ன பிரதர்? அத கூடி விளையாடு பாப்பா, எட்டி திருடும் அந்த காக்கை. வடையை நீங்க தட்டல அதுக்கே வச்சாலும் அப்படியே இப்படிதான் வரும், நேரடியா எடுக்காது. எட்டி எட்டி திருடும். அவர் கோபப்படல என்ன சொல்றாரு, கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூடி விளையாடு பாப்பா, எட்டி திருடும் அந்த காக்கை, அதற்கு இரக்கம் காட்ட வேணும் பாப்பான்னு சொல்லி கருணையை, வீரத்தை, இயற்கையை, இந்த பூமியை சேர்த்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி. நீங்க பெண்கள் புரிஞ்சுக்கணும். அதுல அந்த முதல் வரி வருது, நீராறும் கடல் உடுத்த. இப்ப அணிவது அணிகலன், கையில வளையல் அணிவோம், அது கைக்கு மட்டும். காலில் கொலுசு அணிவோம், அது காலுக்கு மட்டும். ஆனா உடலோடு சேர்த்து உடுத்துவது சேலை, அது உடல் முழுக்க அப்படி சேர்த்து நம்ம வானத்தை காப்பாற்றும். உடலோடு அணிவது தாமினி, அது உடல் முழுக்க அப்படி சுத்தி நம்மளை காப்பாற்றும். அப்படி இந்த பூமி தாய் இருக்கு பாருங்க, எவல்யூஷன்ல இந்த பூமின்றது அது உடுத்தி இருப்பது என்ன தெரியுமா, கடலை ஆடையாக உடுத்திருக்கு. நீராறும் கடல் உடுத்த நிலமடதைன்றாரு. இந்த பூமியில லேண்ட் நடுவுல இருக்கும், சுத்தி கடல் இருக்கும். கரெக்டா? அந்த நீராறும் கடல் உடுத்த நிலமடதைன்றாரு. எத்தனை அழகான அந்த நீல நிறம். நம்ம மாதவன் சாரும் ஷாலினி மேமும் நடித்த படம் அலைப்பாய்தையில ஒரு பாடல் வருமே, பச்சை நிறம். அதுல வரும், அலையில்லாத ஆழியின் வண்ணம். அலையில்லாத கடல் இருக்கு பாருங்க, அது ப்ளூவா இருக்கும், டீப்பா இருக்கும். முகிலில்லாத வானின் வண்ணம், மயிலின் கழுத்தில் வாழும் வண்ணம், குவளை பூவில் குடைத்த வண்ணம், ஊதா பூவில் ஊற்றிய வண்ணம், எல்லாம் சேர்ந்து உன் கண்ணில் மின்னும். அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலை இருக்கு பாருங்க, நீராறும் கடல் உடுத்த நிலமடது. பூமியை முதல்ல சொல்லுது அந்த பாடல். நிலத்தை மடந்தைன்றாரு. அதுவே சிறப்பு. பிறந்த குழந்தை தத்தி தவழ்ந்து 5-6 வயதை தொடுகிற போது பேதை, பின்பு பெதும்பை, பின்பு டீன்ஸ், அதுக்குள்ள போகும்போது மங்கை, டீனேஜ் முடித்து மெச்சூரிட்டி அடல்ட் ஏஜ்க்குள்ள போகும்போது மடந்தை. எவல்யூஷன்ல பூமி எரிந்து கொண்டே இருந்தது, பேதை. அதில் தக்கன பிணைத்து ஜீவராசிகள் வளர்ந்தது, பெதும்பை. பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் தோன்றினார்கள். அந்த மனிதர்கள் தோன்றிய காலம் மங்கை. தாய் தமிழ் தமிழில் பேசி எழுத தொடங்கி அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு மடந்தை. நீராறும் கடல் உடுத்த நில மடந்தை. இந்த பூமி எவல்யூஷன்ல பல ஸ்டேஜஸ் தாண்ட போகுது. சயின்ஸ் பேசுது.